ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜோ கிச்சனில் இன்றைக்கி பேலியோ டயட்டில் ஒரு ஹோல் டேக்கான வெஜ் ரெசிபிஸ் வந்து பார்க்க போகிறோம். காலையில், மத்தியானம், நைட் என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத மட்டும் சைவ பேலியோ வெஜ் பேலியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பேலியோ வெஜ் ரெசிபி அது வந்து காலையில் நம்ம என்ன சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி சாப்பிட்டது பாதாம் தான் சாப்பிட்ருக்கேன். நான் வந்து ஒரு 40-50 பாதாம் வந்து சாப்பிடுவேன். இது ஃபுல் டீட்டெயிலான ப்ராசஸ் பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேல நீங்கள் மத்தியானத்துக்கு பாதாமே ஹெவியாக இருக்கும். ஸோ மத்தியானம் வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து நான் கொடுத்துருக்கிறது காலிஃப்ளவர் தக்காளி சாதம். இப்போ இது நெய்யில் வந்து செஞ்சுக்கோங்க. இப்போ நெய்யில் வந்து போட்டு செய்கிறப்ப சில பேர்த்துக்கு டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நெய் போட்டு கடுகு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேலு ஒரு பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நார்மலாக செய்கிற தக்காளி சாதம் மாதிரி தான், பட் வந்து காலிஃப்ளவர் போட்டு பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள். காரம் கம்மியாக வேணுன்னா கொஞ்சம் மிளகாத்தூளும் கம்மி பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த காலிஃப்ளவரை நான் நல்லா துருவி வச்சுருக்கேன், அது வேக வைக்கல, துருவி மட்டும் வச்சுருக்கேன். அது வந்து பொதுவாகவே காலிஃப்ளவர் சீக்கிரம் வெந்துடும். அதுவும் இல்லாமல் நம்ம இப்படி துருவி வச்சோம் அப்படின்னு சொன்னால் 1 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ நீங்கள் வேக வச்சுட்டு அதை சமைக்கிறப்ப இன்னும் குழஞ்ச மாதிரி போயிடும். வேக வைக்காமல் நீங்கள் வந்து இப்படி செஞ்சு வேக வைங்க. பாருங்கள், நான் மூடி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு ஒரு 1 மினிட் அவ்வளோதான் ஆச்சு. தண்ணி லைட்டாக தான் ஊற்றுனேன், நல்லா வெந்துருச்சு. திருப்பியும் நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறமேலு இது கூடயே வந்து நான் இன்னும் கொஞ்சம் காலிஃப்ளவர் வச்சுருந்ததில் நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை இன்னொரு பேனில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி அந்த அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 30-40 செகண்ட்ஸில் வெந்துடும். இது கூட பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி தழை, அப்புறம் துருவின கேரட் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, இப்போ அது முன்னாடியே காலிஃப்ளவர் வெந்துருச்சு. ஸோ கேரட்டு, வெங்காயம் ரொம்ப வேக தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1.5 to 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் மட்டும் போட்டுக்கோங்க. இன்னும் தயிரும் நம்ம ரொம்ப வந்து சேர்த்திக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலக்கிக்கோங்க. தயிர் கெட்டியாக இருந்தனால தண்ணி விட்டு கலக்கினேன். பாருங்கள், சூப்பரான ஒரு லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் முருங்கைக்கீரை வந்து முன்னாடியே செஞ்சு வச்சுருந்தேன் எல்லாத்துக்கும் வீட்டில். ஸோ அதில் கடலைப்பருப்பு மட்டும்தான் போட்டிருந்தேன். ஸோ அந்த கடலைப்பருப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வெறும் முருங்கைக்கீரை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் செஞ்சு வச்சுருந்தேன் தக்காளி சாதம். அப்புறம் இதை பச்சடினும் சொல்லிக்கலாம், நம்ம தயிர் சாதம்னு சொல்லிக்கலாம். டோட்டலாக ஒரு 200 கிராம் அளவுக்கு இந்த காலிஃப்ளவர் இருந்துச்சு. அடுத்தது டின்னருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நான் மைல்டாக தான் வந்து டின்னர் எடுத்துக்கிட்டேன். ஆனால் வந்து பட்டர், அப்புறமேலு இந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் கொஞ்சம் இதுலேயே பூண்டெல்லாம் சேர்த்துறப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட்டர் போட்டனால அதாவது ஹெவியாக இருந்துச்சு, பட் மசாலா வந்து லைட்டாக தான் இருக்கும் இதில். இப்போ வெங்காயம் மட்டும் போட்டு பட்டரில் வதக்கிட்டு ஒரு 200 கிராம் காளானை வந்து போட்டு லேசாக வதக்கி விட்டதுக்கப்புறம் அது கூடயே வந்து நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன அந்த பூண்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் கிளறி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் தண்ணியே ஊற்ற வேண்டாம். அந்த காளானில் இருக்கிற தண்ணியே வந்து போதுமானதாக இருக்கும். இதுவும் வந்து ஒரு 2-3 மினிட்ஸில் வெந்துடும்.
நீங்கள் சிம்பிளாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், சமைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி எப்போவுமே வந்து ஐயோ இதை வந்து நம்ம சமைக்கணும் செய்யணும் அப்படிங்கிறது மாதிரி அது ஒரு பெரிய வேலையாட்டம் ஆகக்கூடாது. இது மேலே கொஞ்சம் நீங்கள் சீஸ் வந்து தூவிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அதுவும் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதான் பட்டர் கூட அந்த கார்லிக் சேர்றப்பயே அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இது இடையில வந்து நான் பசிக்கிறப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னா லெமன் ஜூஸ் குடிப்பேன், அப்புறமேலு நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பேன், அப்புறம் வெள்ளரிக்காய் இல்லாட்டி கொய்யா ஏதாச்சும் வந்து சாப்பிடுவேன். இங்கே கிடைக்கிறது வந்து ரொம்ப காயாக கிடைக்காது. முடிஞ்ச அளவுக்கு காயான கொய்யா வந்து நான் வாங்கிட்டு வருவேன். கொஞ்சம் உப்பும் மிளகாத்தூளும் தூவிட்டு இந்த அளவு பார்த்தீங்கன்னா நான் இதில் பாதி தான் சாப்பிடுவேன். பாதியை வந்து அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு நைட்டு டின்னருக்கு அப்புறம் அந்த மாதிரி சாப்பிட்றது. அவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த ஹோல் டேக்கு இதை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. கஷ்டமான விஷயமா நீங்கள் நினைக்க வேண்டாம். மீண்டும் ஒரு புதிய செட் ஆஃப் அந்த ஹோல் டே மீலோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.